लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம் விஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலி மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2194வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 743வது பெரிய திருமொழி பாசுரம் தனியன். கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் கொள் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடும் கையால் அடியேன் வினையை துணித்தொருள வேணும் துணிந்து. 743வது பெரிய திருமொழி பாசுரம். ஆயன் மாயமே அன்றி என் கையில் வளைகளும் இறைநில்லா பேயின் ஆறுயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண்ணுயிர்க்கு இறங்குமோ தூய மாமதி கதிர் சுட துணையில்லை இணை முலை வேகின்றதால் ஆயன் வேயினுக்கு அழிகின்றது உள்ளமும் அஞ்சலேன் பாரிலேயே. இப்படிதான் சொல்லுகிறாள் பரகல நாயகி. ஆயன் இடையன் இடைக்குலத்திலே பிறந்த கண்ணன். மாயமே அன்றி மற்ற என்ன எப்போதுமே மாயத்தன்மை உடையவன் மாயவன் என்று பொருள் பெற்றவன். எப்போது மாயனாக வஞ்சகனாக இருக்கிறான். என்னை அவன் காணாமல் புறந்தள்ளுவதனால் என்னுடைய உடல் மெலிந்து என்னுடைய வளையல்கள் எல்லாம் என் கையிலே சனகாலம் கூட தங்குவதில்லை. ஒரு மொழி கூட வளையல்களை அணிய முடிவதில்லை. காரணம் நான் இழைத்து போய் துரும்பாயிருக்கிறேன். முன்னொரு காலத்தில் ஏற்கனவே ஒரு பெண்ணை சிறு வயதிலேயே கொன்றவனிவன். யார் அது? பூதனை. பூதனையுடைய 6 உயிராமது. இவளுக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்கவில்லை என்றதனால் பூதனையை புகழ்ந்து பேசுவது போல் இருக்கிறது. பேயினார் பேச்சியாகிய பூதனையுடைய பிராணனை உண்டு அவளை கொன்ற பிள்ளை. அவளை போல பெண்ணாய் பிறந்ததனால் எனக்கும் பிராணனை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் போல் இருக்கிறது. என்னுடைய அவஸ்தையை இவன் உணரவே மாட்டேன் என்கிறான். எல்லோருக்கும் குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரனுடைய கிரணங்கள் கூட என்னை எரிக்கிறது. என்னுடைய 2 மார்பகங்களும் தீப்பற்றி எரிகின்றன விரகதாபத்தால். அதை அணிவித்து அதை அணைத்து எனக்கு நல்ல வார்த்தை துணைவர் சொல்லுவதற்கு இங்கே துணைவர் யாரும் இல்லை. காரணம் கண்ணபிரானுடைய குழல் ஓசைக்கு ஈடுபட்டு என்னுடைய மனதானது ஈடுபட்டு அங்கேயே இருக்கிறது. அது வெளியே வர முடியவில்லை. நீ நன்றாக இரு, உனக்கு ஒன்றமாகாது, பயப்படாதே என்று அபயமளிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லையே எனக்கு, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே என்கிறார். காரணம் தன்னை போல் யாரும் இந்த உலகத்திலே அந்த ரசனையோடு இல்லை என்பதை ஆழ்வார் விளக்குகிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் கடவுளை கண்டால் பக்தி இருக்கும், ஏதோ வணங்குவார்கள் வருவார்கள். ஆனால் அதிலேயே ஈடுபட்டு அவன் என்னுடையவன், எனக்கானவன், எனக்கு வேண்டும் அவன் என்று நினைப்பவர்கள் மிக 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 சொற்பம். அதிலே கலி எனும் ஒருவர் என்பதனால் சொல்லுகிறார், என்னுடைய மனமானது அவனுடைய வேங்குழல் ஓசைக்கு அடிமைப்பட்டு அவனிடமே கிடக்கிறது. அதிலிருந்து மீண்டு வரவும் முடியவில்லை. அவனும் எனக்கு கருணை புரிய மாட்டுகின்றார். எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லையே. ஏற்கனவே ஒரு பொன் தன்னை வஞ்சகமாக கொல்ல வந்தாள் என்பதனால் அவருடைய உயிரை எடுத்தான். அதனாலேயே பெண்களை கண்டால் இவனுக்கு பிடிக்கவில்லையோ என்று தோன்றுகிறது என்று நினைப்பது போல உள்ள பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிப்போம். ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் நிறை நெல்லா பேயின் 6 உயிர் உண்டிடும் பிள்ளை நம் பெண்ணுயிர்க்கு இறங்குமோ.
தூய மாமதி தூய மாமதி கதிர் சுட துணை இல்லை இணை இல்லை இணை முளை வேகின்றதால் ஆயன் வேயினுக்கு அழிகின்றது துள்ளமும் அழிகின்றது உள்ளமும் அஞ்சேல் என் பாரில்லையே. அஞ்சாதே உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு யாருமே இல்லையே. என்னுடைய மனதானது அவனுடைய வேங்குழல் ஓசையிலேயே மயங்கி கிடக்கிறதே. மெலிந்திருக்கிறேனே, உடல் மெலிந்திருக்கிறேனே, எனக்கு அவன் காவலனாக இருப்பான் என்று என்னுடைய மனம் சொன்னாலும் கூட இங்கே எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட இந்த உலகத்திலே யாருமே இல்லையே என்று புலம்பிய மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்தில் சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.